வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். ஆனா, யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் படிச்ச ஒரு குட்டி கொட்டேஷன் தான் இது. இன்னைக்கு புதன்கிழமை காலையில சமைக்கிறதுக்கு தேவையான காய்கள் எல்லாமே இந்த மாரி எடுத்து வச்சுட்டேன். நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் மொச்சக்கொட்டை இருந்துச்சு. ஏன்னா இது ஜான்வரி இல்லையா? இப்பதான் வந்து அந்த பச்சை மொச்சக்கொட்டை வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பொருட்கள வந்து அந்தந்த சீசன்ல நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த மாரி இப்ப மொச்சக்கொட்டை சீசன். அதனால மொச்சக்கொட்டைய வச்சு ஒரு கிரேவி மாரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து மொச்சக்கொட்டையோட சேர்த்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அந்த கிரேவி வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இத வந்து நம்ம சேனல்ல ஷார்ட்ஸா நான் சாங்ஸ் போட்டு எல்லா ரெசிபீஸும் நான் போட்டுட்ருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா, ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சேன். அதையும் நம்ம ஷார்ட்ஸ்ல அடுத்து வர சா அடுத்து வர ஷார்ட்ஸ்ல நான் வந்து சாங்ஸ் போட்டு நான் அந்த மாரி போடுறேன். ஏதாவது ஒரு வீடியோ இந்த மாரி பேசிட்டு, மீதி வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்ல வந்து சாங்ஸ் போட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல எல்லாமே ரெசிபி நானே சொல்ற மாரி பண்ணலாமா அப்படின்னும் சொல்லுங்க. சாங்ஸ் போட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லாருக்கு. நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா சாதம், மொச்சக்கொட்டை அந்த கிரேவி, அதுக்கு அடுத்து மோர். எப்பயுமே நம்ம வீட்ல மோர் இருக்கும். மோர் இல்லாத நாள் இல்ல. அதனால ஆஸ் யூசுவல் எப்பயும் போல மோரு. கத்திரிக்காய் வந்து பொரியல் மாரி செஞ்சிருந்தேன். அப்படின்னா இதுலயும் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு கத்திரிக்காய் வந்து பொரியல் மாரி செஞ்சு, இன்னைக்கு லஞ்சுக்கு இதுதான் சாதம், கத்திரிக்காய், அடுத்து மொச்சக்கொட்டை கிரேவி, மோர். இதுதான் நம்ம வீட்ல லஞ்சுக்கு இன்னைக்கு நான் ரெடி பண்ணது. இது எனக்கு லஞ்சுக்கு. தம்பிக்கு வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தியும், இந்த மொச்சக்கொட்டை குழம்பு, அந்த கிரேவியும் எடுத்துட்டு போயிட்டான். காலையிலயும் தம்பி வந்து என் பையன் அத தான் சாப்பிட்டு போயிட்டான். நான் வந்து மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு போய் தான் சாப்பிடுவேன். ஏதாவது ஒரு நாள் தான் வந்து டைம் இருந்தா வீட்ல சாப்பிடுவேன். அதே மாரி இன்னைக்கு காலையிலக்கு பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயாச்சு. நானும் ஒரு 2 ஸ்டஃப்டு சப்பாத்தியும், இதே மொச்சக்கொட்டை கிரேவியும் தான் காலையிலக்கு எடுத்துட்டு போயாச்சு. அவ்வளதான். இன்னைக்கு லஞ்ச் மெனு இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.